வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் உப்புமா பண்ணும்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிப்பு போட்டு பண்ணுவீங்க. ஆனால் இந்த கிச்சடின்னு சொல்லும்போது என்னன்னா அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த சோம்புலாம் போட்டு அந்த ஒரு இந்த மசாலா அந்த ஃப்ளேவர் வந்தால் தான் அந்த கிச்சடி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரவா கிச்சடி எப்படி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுறது, எந்த அளவுக்கு ரவை யூஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கேரட் கீர், இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? ரவை கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவா கிச்சடிக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரவையை நல்லா வறுத்தணும். அதாவது எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கணும். எதுக்காக இந்த ரவையை வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ரவா கிச்சடி குக் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் கொஞ்சம் தண்ணி அதிகமானால் அந்த ரவா கிச்சடி என்னவோ களி மாறிடும், அதாவது அல்வா கான்செப்டில் போயிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவையை ஸ்லோ ஃப்ளேம் வறுத்திங்கன்னா அந்த ரவை குக் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக வரும் அந்த ரவை கிச்சடி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த ரவையை வறுக்கும்போது கலர் மாறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வறுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா வறுத்துருவாங்க. அப்படி வறுக்கும்போது கலர் மாறினாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த டெக்ஸ்சர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை தாளிப்பாக போட்டிருக்கோம். ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கேன். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க இந்த காஞ்ச மிளகா. ஆனால் எப்போவுமே நான் காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுவேன். அதுக்கு பிறகு வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை மிளகா. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது காரம்னா ரொம்ப காரம் கொடுக்காது, ஒரு மைல்டான ஒரு காரம் கொடுக்கும். சரிங்களா? ரவை கிச்சடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிச்சடினாவே மசாலா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரவை கிச்சடிக்கு தாளிப்பும் அதுக்கப்புறம் மைல்டான ஒரு ஃப்ளேவர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கியிருக்கோம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த வெங்காயம் வதங்கின பக்குவம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிக்ஸ் வெஜிடபிள் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுங்க. முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்த உடனே போடலாம், அப்படிலாம் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா கலர் மாறும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும், ஆனால் கலர் மாறாது. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட வேண்டாம். தக்காளி போட்ட உடனே மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட வேண்டாம் சொல்கிறேன்னா, குக் பண்ணி முடித்த பிறகு அந்த தக்காளி எல்லாம் முழுசாக தெரியும். அதனால தான் தக்காளி போட்ட உடனே மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டினா 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றலாமா கேட்டினா ஊற்றலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரவை கிச்சடி குக் பண்ணி முடித்த பிறகு நல்லா உதிரியாக வரும். அதனால தான் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஈஸியான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. அதே டைமில் தண்ணி ஊற்றின பிறகு 2 கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை அதில் போடுறோம். நீங்கள் ரவை போடும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டினா, ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும், இன்னொரு கையில் ரவை போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். அதாவது நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக சூப்பராக உங்களுக்கு வரும். அதே டைமில் ரவை போட்ட உடனே உங்களோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்ச பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ரவை இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கும்.
இதோடு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து தம் போடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ரவை கிச்சடி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரவை கிச்சடி. ரவை கிச்சடி சொன்ன உடனே நான் திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து அந்த மசாலா இருந்தால் தான் பிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் ரவை கிச்சடி பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு வதக்கிருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரவை கிச்சடி. இது தொடர்ந்து கேரட் கீர். கேரட் கீருக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 3 நம்பர், பால் 1 லிட்டர், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க், சர்க்கரை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் கீர் சொன்னோன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரிப்ரேஷன் தான் கேரட் கீர். இந்த கேரட் கீர் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நான் திருவி வச்சுருக்க கேரட்டை நெய்யில் நல்லா வதக்க போகிறோம். இந்த வதக்கி முடித்த பிறகு தான் பாலில் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக எடுத்த உடனே நெய்யில் கேரட்டை வதக்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேரட்டை முழுசாக இருக்கும், அதே டைமில் உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாசனை போயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கேரட்டை குக்கரில் போட்டு ஸ்டீம் பண்ணுவாங்க, அப்படிலாம் டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். அதனால தான் இந்த கேரட்டை டேரெக்டாக நெய்யில் போட்டு வதக்குறோம். ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க, கேரட்டு மேஷ் ஆகாது. அதுக்கப்புறம் சர்க்கரை போடுங்க. இந்த சர்க்கரை எதுக்காக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா, காரணம் இருக்குது. அந்த சர்க்கரை போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகுன்னா கேரமல் ஆகும். கேரமல் ஆகும்போது அந்த சர்க்கரையும் கேரட்டை ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பால். இந்த பால் குக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பால் குக் பண்ண அந்த ஆடை நல்லா கெட்டியாக வரும். அதே டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த பால் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பால் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபேட் மில்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அதிகமாக கொழுப்பு உள்ள பால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடை நல்லா நிறைய வரும். அதனால் ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். குக் பண்ண கெட்டியான ஒரு பக்கம் வரும் பார்த்தீங்களா, அதாவது 1 லிட்டர் பால் 400 ml அளவுக்கு கிட்ட வரும். அதுக்கு பிறகு குங்குமப்பூ போடுங்க. இந்த குங்குமப்பூ போட்ட பிறகு உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். அதே டைமில் கலர் மாற ஆரம்பிக்கும், லைட் எல்லோ கலரில். அதுக்கு பிறகு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கேரட் போட்ட பிறகு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கலர் மாறும். அதே டைமில் அந்த கீ மேலே இருக்கும். ஒரு கொதி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கீ எல்லாம் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்ரேஷன். ஃபைனலாக சர்க்கரை. ஸோ நீங்கள் சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் போடக்கூடாது, கடைசியாக மட்டும்தான் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்ட பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், ஒரு அருமையான கேரட் கீ ரெடி. இந்த கேரட் கீர் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு கோல்ட் மில்க் மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி பாதாம் மில்க் செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த கேரட் கீர். கேரட் கீர் கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஏன் கேட்டினா திகட்ட ஆரம்பிக்கும். அதனால செமி லிக்விடில் கரெக்டாக நீங்கள் பால் வந்த பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேரட் கீர் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மக்களோட.